இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பேச போற கான்டென்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எதிர்நீச்சலுடைய 4வது எபிசோட பத்தி பேச போறோம். அதாவது தேர்ஸ்டே எபிசோட் ஃப்ரைடே அன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பத்தி ரிவ்யூ பண்றது, ஓகேங்களா? எங்க ஸ்டார்டிங் எதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஞானம் நம்ம தர்ஷன் கிட்ட பேசுறாப்படி, இந்த மாதிரி அம்மாவை அழைச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னுடைய மூத்த மருமகளான ஈஸ்வரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விசாலாட்சி ஒரு அன்பு கட்டளையை விடுறாங்க. அதனுடைய ஒரு நடவடிக்கையாக பார்த்தீங்க அப்படின்னா, தர்ஷன் கிட்ட இண்டிகேட் பண்ணுறாங்க, அவங்க அம்மாவை நீ தான்ப்பா அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனை பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் எடுத்துகிட்டு, அவன் இருக்கிறது மதுரையில், ஆனால் ஊட்டி கொடைக்கானல்லாம் ரொம்ப பக்கமாக இருக்கும் போல். அங்கே போயிட்டு அந்த குளிர் பிரதேசக்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, என்னம்மா யாரை கேட்டாலும் உங்கள் அட்ரஸ் கேட்டாலே ஒரு மாதிரி என்னை மேலும் கீழுமா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த மகனா தன்னுடைய ஆதங்கத்தையும் வலியையும் சொல்லி இது பண்ணி அந்த கோவத்தை காட்டுறான். ஜீவானந்தத்து மேலேயும் அந்த கோவத்தை காட்டுறான். அதுக்கப்புறம் தர்ஷினி லைட்டாக முட்டு கொடுக்குற மாதிரி பேசினாலும் தர்ஷனால் ஏற்றுக்க முடியல. அதாவது தன்னுடைய தங்கை தன்னோட அம்மாவை கூட வந்திருக்கிறா, அவளுடைய இது கூட அவ கூட தன்னோட அம்மாவுக்கு நியாயம் சொல்கிற மாதிரி பண்ணாலும் கூட தர்ஷனால் ஏற்றுக்க முடியல. ரொம்ப ஹீட்டடான டிஸ்கஷன். அப்படியே பேரலாக வந்தால் விசாலாட்சி உடம்பு முடியாமல் ஒரு மாதிரி இருக்குது. கரிகாலன் அக்கா சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கிண்டல் அடிக்கிறது, அந்த மாதிரி நக்கல் பண்ணுறதாவே இருக்கும். ஈஸ்வரி வராமலே இருக்கிறாங்க. அவங்களோட ஸ்டாண்டில் அவங்களே தெளிவாக இருக்கிறாங்க. இனி நம்ம அந்த ஆதிகுணசேகரன் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டாண்டில் அவங்க தெளிவாக இருந்தாலும் கூட தர்ஷன் தன்னுடைய ஆதங்கத்தை ரொம்ப இதாக வெளிப்படுத்துகிற மாதிரியான எபிசோடாக தான் இன்றைக்கி அமைஞ்சுது. பட் அதை தாண்டி நிறையா நடந்துச்சு கைஸ். நிறையா ஆஸ் யூஷுவல் ஹியூமர், ஆஸ் யூஷுவலாக சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு லைனில் எடுக்கிறப்ப நம்ம கதிர் தர்ஷனுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி என்னடா ஆச்சு, அண்ணி வராவளா இல்லையா, உங்கள் அம்மா வராவளா இல்லையா அப்படின்னு கேட்க, அவன் லைவ்ல அப்டேட் கொடுக்கும்போது சைலண்ட்டாக நம்ம நந்தினி மட்டும் ஸ்கோர் பண்ணுது. அக்கா நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் வி டேக் கேர் ஹெர் அப்படிங்கிற மாதிரி சம்திங் இங்கிலீஷில் பேசுகிறா. ஹை அது மாதிரி கொஞ்சம் நக்கலும் நையாண்டியோடையும் நந்தினியோட ரோலாக இருக்கட்டும், ரேணுகாவும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரு ஹப்பான கிச்சன்ஸில் பார்த்தீங்கன்னா, கிச்சன் ரூமில் பார்த்தீங்கன்னா ஜனனி லேப்டாப்லாம் யூஸ் பண்ணி ஏதோ பண்ணிகிட்டு இருக்குது. அவங்க மற்றவங்கெல்லாம் பயங்கரமாக அவங்களோட கேரக்டருக்குள்ளே இருக்கிறாங்க. ஈஸ்வரி மட்டும் கொடைக்கானல், ஐ மீன் ஊட்டின்னு நினச்சேன், அது கொடைக்கானல் அம்மா அப்பா. அந்த கொடைக்கானலில் அவங்க இருக்கிறாங்க, பாடம் சொல்லி கொடுத்துட்டு ஜீவானந்தத்தோட. ஆனால் ஊரே அவங்கள ரொம்ப தரக்குறைவான ஒரு இதோட பார்க்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணி அதை காட்டும் பொழுது தர்ஷனுடைய மனநிலையிலேருந்தே அந்த கதையை நகர்த்துறாங்க. அதாவது ஈஸ்வரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஆல்ரெடி ஒரு கோரிக்கை விட்டுருந்தோம், ஆணுக்கு வேலை இல்லா திண்டாட்டத்தை பற்றியும் இந்த இடத்துல பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஆண்மகனுடைய வலியை இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அதாவது தன்னுடைய அப்பா ஜெயிலில் இருக்காங்க, தன்னுடைய அம்மா நம்மளை அதாவது என் கூட இல்லாமல் எனக்குன்னு இல்லாமல் அவங்க பாட்டு அவங்க லைஃப் தனியாக போயிட்டாங்க. இப்போ நான் தான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன், எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்குன்னு சப்போர்ட்டிவாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மகனாக அவனுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியான காட்சி அமைப்பு தான் இந்த 4th எபிசோடில் நடந்திருக்கு. ஓவராலாகவே நம்ம எபிசோட்ஸை பற்றி முழுசாக சொல்லியாச்சு கைஸ். இதில் ரொம்ப எக்ஸ்ட்ராவான பதிவுகள் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்க போகிறோம். அடுத்த சினிமா கான்டென்ட்லாம் போட்டு பல நாளாச்சு, அதை நம்ம பேச போகிறோம். ஸோ அதுவும் பேசுவோம், இதுவும் பேசுவோம். ஸோ நம்மளோட தொடர்ந்து நம்மளை ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.